ஒரு மலை மேலே பெரிய இடி விழுந்துடுது. அந்த மலையில் இருக்கிற குகைக்குள்ள அந்த இடியோட சத்தம் எப்படி போய் எக்கோ ஆகுமோ, பிரளய காலத்தில் பெரிய சத்தம் எப்படி கடல் போடுமோ, ஸ்ரீராமர் ஈசனோட வில்ல உடைக்கும் போது எப்படி ஒரு சத்தம் வந்ததோ, அது எப்படி எல்லாரையும் நிலை கொலைய செஞ்சதோ, அந்த மாதிரி ஒளி பொருந்திய ரத்னங்களை உடைய மகுடங்களை தரித்த 10 தலையோடைய 20 காதுகள்லையும் ஆஞ்சநேயமூர்த்தி போட்ட கர்ஜனை உள்ள போய் நடுங்க வச்சுதான். அப்படியும் ஓன்னு கத்தல ராவணன். புள்ளிய முறுவல் தோன்ற பயங்கர கோவத்துல இருக்கும்போது முகத்துல ஒரு சின்ன புன்னகையோட சொல்றானா, மனசுல பொறாமையும் தோன்ற, நான் மெனக்கெட்டு கட்டின சைத்திய பிரசாதத்தையா உடைச்சான் அப்படின்னு எல்லையில்லாத ஆற்றலை உடைய அவனோட ஏவலார்களை பார்த்து சினிமால வர வில்லன் சொல்ற மாதிரியே சொல்றான் ராவணன். இதை பார்த்துட்டு தான் சினிமாலெல்லாம் டயலாக் எதிரா. தப்பி அந்த பக்கம் இந்த பக்கம் ஓட விட்டுறாதீங்க, அந்த குரங்க கொன்னுடாதீங்க, அது என்ன சமாச்சாரம் தெரிஞ்சுக்கணுமே, உடனே போய் குவிக்காக அதை பிடிச்சி என் முன்னாடி கொண்டு வாங்க, நான் வரட்டும் காட்டி தரேன் அப்படின்னு. வல்லையின் அகலாவண்ணம் வானையும் வழியை மாற்றி கொல்லிலிற் குரங்கை நொய்தின் பற்றுதிர் கொணர்திர் என்றான். சூலம் வாழ் முசலம் கூர்வேல் தோமரம் தண்டு பிண்டி பாலமே முதலா உள்ள படைக்கலம் பறித்த கையர். பல விதமான ஆயுதங்களை எல்லாம் கையில் எடுத்துண்டு பிரளய காலத்துல கடல் பொங்கி உலகத்தை அழிக்கிறதுக்கு ஓடி வரா மாதிரி பகை வீரர்கள் உடனே கிளம்பி போனாலும் ஆஞ்சநேயமூர்த்தியை பிடிச்சின்னு வரத்துக்கு. அவெல்லாம் எப்படிப்பட்டவானா, இந்த உலகத்துல போர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்ன உடனே தேனை குடிச்சதை விட ஜாஸ்தி கழிப்பு வந்துருமா அவளுக்கு. ஒவ்வொருத்தனும் பெரிய மலையா இருக்கானா, பெரிய தேவ தானவர்களெல்லாம் அடிச்சு சண்டை போட்டு எல்லாரையும் ஜெயிக்கிறோம். நம்மளுடைய சக்திக்கு ஒரு சின்ன குரங்கு மலர் காய்கனி கிழங்கு அதெல்லாம் தின்னுண்டு வாழறது ஒரு சாதாரண குரங்க போய் அடிச்சு கூட்டிண்டு வான்னு இந்த ராஜா சொல்றானே அப்படின்னு வெக்கப்பட்டு போறாளாம். பெரிய பெரிய மலையா இருக்கான் ஒவ்வொருத்தனும். காலால மலைகளையே எட்டி உதைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவா. இடையில வாளாயுதத்தை வச்சுண்டு கவச்சத்தை போட்டுண்டு பேரிகை கொட்டினா என்ன சத்தம் வருமோ அந்த மாதிரி பெரிய குரலா பேசிண்டு அப்படியெல்லாம் போறாளாம். ஒவ்வொருத்தன் மேலேயும் ஏகப்பட்ட விழுப்புன்னு இருக்கான். தேவர்களோட சண்டை போட்டு அவ எரிஞ்ச ஆயுதங்கள் மேலே பட்டு அவளுக்கெல்லாம் உடம்பெல்லாம் விழுப்புன்னு இருக்கான். பயங்கர பெருசா இருக்காளாம். அவ எவ்வளோ பெருசா இருக்கானா, யானையெல்லாம் வாரி வாயில போட்டுப்பாளாம், அந்த அளவுக்கு பெருசா இருக்காளாம். புதுசா உண்டாகிற பிறை சந்திரன் எப்படி வளைஞ்சு ஷார்ப்பா இருக்குமோ அந்த மாதிரி பற்களை உடையவாளாம். அப்படியே செவந்த கொதிக்கும் கண்களை உடையவா. அவ கையிலெல்லாம் ஆயுதங்கள் மின்றது. என்னென்ன ஆயுதம் அது மாத்திரம் படிக்கிறேன். சக்கரம் உலக்கை தண்டு தாரை வாள் பரிகம் சங்கு முற்கரம் முசுண்டி பிண்டிப்பாலம் வேல் சூலம் முட்கோல் பொன் கர குலிசம் பாசம் புகர்மழு எழுப்பொன் குந்தம் வில் கருங்கணை விட்டேறு கழுக்கடை எழுக்கள் மின்ன. இதெல்லாம் வேற வேற பேரு. ஈட்டி வில்லு வாளு சூலம் சம்மட்டி தடி அதெல்லாம் மின்றா மாதிரி இருக்கிற ஆயுதங்களை கையில் எடுத்துட்டு வா போறா. எல்லாரும் ஒருத்தர் முண்டி அடிச்சுட்டு போறதுனால ஒரே பிளாக் ஆறுது பாட்டில் நெக்கு. என்ன அங்க கூட்டம் போன்னு ஒருத்தர் தள்ளி அவளுடைய சூடான மூச்சுக்காத்து ஒருத்தர் மேல ஒருத்தர் பட அப்படி முண்டி அடிச்சுட்டு போறா சண்டைக்கு. பிரளய காலத்துல வானத்துல தோன்ற கருத்த மேக கூட்டங்கள் ஒன்னு முண்டி அடிச்சுட்டு வரா மாதிரி அவெல்லாம் வந்தா. எல்லாருக்கும் சரியான கோவம். நம்மளோட அழகான அசோகவன சோலை, அங்கிருந்த சைத்திய பிரசாதம் எல்லாத்தையும் தனி ஒரு குரங்கு நின்று அழிச்சுதுன்னு சொல்றாளே, இது விட ஒரு அவமானம் நம்மளுக்கு இருக்கா? இரு நம்ம போய் கொன்னு போட்டுடலாம் அந்த குரங்க. சும்மா நடந்து போற அரக்கர்களை எல்லாம் அடிச்சு கொல்லல ஆஞ்சநேயமூர்த்தி, இப்படி சண்டைக்கு வந்தவாளை தான் அடிச்சு கொண்டார். முனிவுரு மனத்தின் தாவி முந்துர முடுகுகின்றார். மனசுல சரியான கோவத்தோட முந்திண்டு அடிச்சு உடச்சுன்னு சண்டைக்கு போறா. இவாளும் பெரிய சத்தம் போடுறா. டம 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 டமன்னு முரசு சத்தம், வில்லுலெல்லாம் நாண பூட்டி அதை டிங்குன்னு அடிச்சு பார்க்குற சத்தம், பெரிய சங்கமெல்லாம் எடுத்து ஊதுற சத்தம், ஒத்தர அதட்டி போங்க சண்டைக்கு போங்கன்னு கத்துற சத்தம், பெரிய கொந்தளிக்கிற கடல் மாதிரி ஆர்த்தாளாம். போக வழி இல்லாம சில பேர்லாம் பறந்து போறாளாம். அவளுக்கெல்லாம் சின்ன ஹெலிகாப்டர் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எங்க பார்த்தாலும் பியூட்டிஃபுல்லான மரங்களும் செடிகளும் இருக்கிறதுனால இது சண்டை போடுற வீரர்கள் நடக்கிற வழி இல்லையே, எப்படிடா போறதுன்னு முழிக்கிறாளாம் எல்லாரும். அப்படி ஒரு கூட்டமா வீரர்கள் போறா. உதத்தையெல்லாம் மடிச்சு கடிச்சுண்டு
தோளை தட்டிண்டு கோபமா முண்டி அடிச்சுட்டு போறான். அனைவரும் மலையென நின்றார், அளவரு படைகள் பயின்றார், அனைவரும் அமரின் உயர்ந்தார், அகலிடம் நெளிய நடந்தார், அனைவரும் வரனின் அமைந்தார், அசனியின் அணிகள் அணிந்தார், அனைவரும் அமரரை வென்றார், அசுரரை உயிரை அயின்றார். எல்லாரும் எப்படிப்பட்ட வீரர்கள்னா தேவர்களெல்லாம் அடிச்சு கொன்ன வீரர்கள். ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய மலை மாதிரி இருக்கக்கூடியவர்கள். மின்னலை பிடிச்சி காலில் அணிகளா போட்டு இருக்காளாம். வஜ்ராயுதம் மாதிரி இருக்கான் அவளுடைய காலில் இருக்கிற அணிகள். தேவர்களை மட்டும் இல்ல, மற்ற அசுரர்களை கூட ஜெயிச்சுட, இவாளை எதிர்த்து வரக்கூடிய அசுரர்களை கூட உயிரை தின்னு இருக்கிறவா. கம்பராமாயணத்துல தர்மம் நிறைய சொல்லியிருக்கு. வேற அழகான வர்ணிப்புகள் காட்சிகள் அழகா நிறைய சொல்லியிருக்கு. ஆனா 50%க்கு மேல 60% மோஸ்ட்லி போரை பற்றி தான் நிறைய வர்ணனைகள், அதோடைய அமைப்புகள், எப்படிப்பட்ட போர், எப்படி நடந்தது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கம்பர் எழுதியிருக்கிற போர் முறையெல்லாம். இந்த இலங்கையோட போர் வீரர்கள் அவளை எதிர்த்து சண்டை போடுறதுக்கு இப்போ ஆள் இல்லாததுனால தினம் எடுத்து போய் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிருக்காளாம். சண்டை வராதான்னு பார்த்துட்டு இருக்காளாம். ஒவ்வொருத்தரும் எப்படிப்பட்ட வீரர்கள்னா, போய் மலையை எடறி தள்ளுங்கோ அப்படின்னா பண்ணுவாளாம். அலை புழலுகின்ற கடலை எடுத்து குடிச்சிருங்கோ அப்படின்னு சொன்னா குடிச்சிருவாளாம். சூரியனை கீழே தள்ளுங்கோன்னா தள்ளுவாளாம். மேகத்தெல்லாம் புழிஞ்சு போடுங்கன்னு சொன்னா பண்ணுவாளாம். பாம்புக்கெல்லாம் பெரிய அரசனான ஆதிசேஷனை தரையா அரைச்சுடுங்கன்னு அரைச்சுடுவாளாம். பூமியை பேத்து எடுங்கோ அப்படின்னு சொன்னா இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு வீரனே இதையெல்லாம் செய்யக்கூடியவனா. ஒரு கூட்டமா பேய் போற மாதிரியும், புலிகள்லாம் கூட்டமா வரா மாதிரியும், சிங்கமெல்லாம் கூட்டமா ஓடி போய் ஹண்ட் பண்ற மாதிரியும், கடல்லேந்து எழுந்து வந்த ஆலகால விஷம் பயப்படாம எப்படி முன்னாடி எல்லாரையும் போய் அழிக்குமோ அந்த மாதிரி அழிச்சுட்டே போகக்கூடியவா. அப்படிப்பட்டவா துளி கூட பயம் இல்லாம ஆஞ்சநேய மூர்த்தியை நோக்கி ஓடி வந்து அசோகவனத்தை ஃபுல்லா சூழ்ந்துட்டா. இதெல்லாம் பார்த்து சூரியனே மேகத்துக்கு பின்னாடி போய் மறைஞ்சுட்டாராம். இப்படிப்பட்ட இறைச்சலா வரத ஃபர்ஸ்ட் காதால கேட்டார் சுவாமி. அப்புறம் நேர்லயும் தெரிஞ்சுது வரது. சந்தோஷம் ஆயிட்டார். அப்பாடா, நம்ம நினைச்சது நடந்துடுத்து. இப்படிடா இவாளையெல்லாம் சண்டைக்கு இழுக்கலாம் பார்த்தோம், கரெக்டா கிளம்பி வந்துட்டா பாரு எல்லாரும் சாகரத்துக்குன்னு. இவன் 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 என நின்றார், இது என முதலி எதிர்ந்தார். இவன் தான்டா, இவன் தான் அப்படின்னு எல்லாரும் இதோ இந்தி நிக்கிறதே இந்த குரங்கு தான் சொல்லிட்டு சுவாமி மேல பயங்கரமான கொடூரமான ஆயுதங்களை எல்லாம் எடுத்து வீசுறா. அரவனும் அப்படின்னு சொல்ற தர்மமூர்த்தியான ஆஞ்சநேய மூர்த்தி இவாளுக்கெல்லாம் நன்னா ஒண்ணு செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மரத்தை கையில எடுத்துக்கிறார். அப்படி ஒரு பெரிய மரத்தை கையால எடுத்துட்டு மந்திரமலை மாதிரி அந்த அரக்கர்கள் கூட்டத்துக்கு நடுவுல எழுந்து நிக்கிறார். அருவரை நெறிய விழும் பேரசனியும் அசைய அரைந்தான். ஒரு அரை எல்லாம் ரத்தம் கொட்ட அப்படியே தரிச்சு விழறாளாம். இப்படி பார்ட்டா அடிபட்டு விழுந்து எல்லா பாடி பார்ட்ஸும் கீழே விழற மாதிரி ரத்தம் கொட்ட எல்லாரும் ஓடினா அடி வாங்கினா. ஒரு குரங்க அடிச்சு சண்டை போடுறது வெக்கம்னு நினைச்சுன்னு வந்தாளே. இப்ப வரிசையா யார் யார் எப்படி அடி வாங்கினான்னு எழுதியிருக்காரு. ஒருத்தருக்கு கண்ணு போச்சு, குடல் போச்சு, தலைமுடி புகஞ்சு எரிஞ்சுது. விதைப்பட இருளின் மிடைந்தார், பொடியிடை நெடிந்து புரண்டார், விதைபடும் உயிரர் விழுந்தார், விழியொடு விழியும் இழந்தார், கதையொடு முதிர மலைந்தார், கணைபொழி சிலையர் கலந்தார், உதைபட உரனும் நெறிந்தார், உதரொடு குருதி உமிழ்ந்தார், அயல் மலையொடு அரைந்தான், அடுபகை அழகை அடைந்தார், வியல் இடம் மறைய விரிந்தார், மிசை உலகு அடைய மிடைந்தார், புயல் தொடு கடலின் விழுந்தார், புடை சிதைவொடு சென்றார், உற விசையின் எரிந்தான், உடலொடும் உலகு துறந்தார், பற்றி தாளொடு தோல் பறித்து எரிந்தனன், பாரின் இற்ற வெஞ்சிரை வெற்பினமாம் என கிடந்தார், கொற்ற வாலிடை கொடுந்தொழில் அறக்கரை அடங்க சுற்றி வீசலின் பம்பரமாம் என சுழன்றார். இந்த வால் இருக்கே, வாலு அதுதான் இப்ப ரொம்ப பயம் எல்லாருக்கும். எல்லாரையும் வால்ல கட்டி இழுத்து விட்டு எல்லாம் பம்பரம் மாதிரி சுத்தரலாம். பெரிய மலை கூட்டங்கள்லாம் பூமியில உடஞ்சு விழுந்திருக்கா மாதிரி விழுந்திருக்காளாம் எல்லாரும். கம்பரோட ரைமிங் டேலண்ட் எல்லாம் இந்த போர்களை பத்தி சொல்லும் போது அப்படி வெளியில வரும். வாள்கள் இற்றன வரிசிலை வைர தோள்கள் இற்றன சுடர்மழு சூலம் நாள்கள் இற்றன நகை எயிற்று ஈற்றம் தாள்கள் இற்றன படையுடை தடக்கை தெரித்த வந்தலை தெரித்தன செரி சுடர் கவசம் தெரித்த பைங்கழல் தெரித்தன சிலம்பொடு புலந்தார் தெரித்த பல்மணி தெரித்தன பெரும்பொறி திறங்கள் தெரித்த குண்டலம் தெரித்தன கண்மணி சிதறி. இப்படி ஒரு 60 பாட்டு இருக்கு இந்த ஒரு படலத்துல மாத்திரம். இப்படி ஒரு வீரமான எல்லா அர்த்தங்களும் நம்மளுக்கு கேட்டால் அப்படியே மெய் செலுக்கக்கூடிய, அதே சமயம் ரைமிங்கோட நல்ல வார்த்தைகளை கொண்டு எப்படி எழுத முடிஞ்சது அவராலன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஒரு பாட்டில் எதெல்லாம் உதிர்ந்தது, எதெல்லாம் செதறி போச்சு
அப்படின்லாம் சொல்லிகிட்டே வர்றார். உக்க பற்குவை உக்கன துவக்கு எலும்பு உதிர் உற்று உக்க முற்கர முக்கன முசுண்டிகள் உடை உற்று உக்க சக்கர முக்கன உடல் திறந்து உயிர்கள் உக்க கப்பனம் உக்கன உயர் மணிமகுடம். எழுதுகிற போர்க்காட்சிகளை எல்லாம் படித்தா எனக்கு திருப்புகழில் முருகன் போடுற சண்டையை பற்றியெல்லாம் அருணகிரிநாதர் எழுதுறது தான் ஞாபகம் வருது. நிறைய திருப்புகளில் போர்க்காட்சிகளை பாடியிருக்கார் அருணகிரிநாதர். ஒரு சின்ன ஒரு போர்ஷன் மாத்திரம் சொல்கிறேன். மோகு மோகென அதிர முதிரண்டம் பிளக்க நிமிர் அலகை கரணமிட உலகெங்கும் பிரமிக்க நட முடுகு பைரவர் பௌரி கொண்டின் புறப்படு களத்திலொரு கோடி முது கழுகு கொடி கருடன் அங்கம் பொறக்குருதி நதி பெருக வெகு முக கவந்தங்கள் நிறுத்தமிட முர சதிர நிசிசர வென்றிந்திரர் கர சலித்த பெருமாளே அப்படின்னு இப்படி வீரமான ரொம்ப ரைமிங்கான அழகான போர்க்காட்சி பாட்டுகளை எல்லாம் பாடுறார் கம்பர். ஈர்க்கப்பட்டனர் சிலர் இடிப்புண்டு பட்டார், போர்க்கப்பட்டனர் சிலர் பிடியுண்டு பட்டார், ஆர்க்கப்பட்டனர் சிலர் அடியுண்டு பட்டார், பார்க்கப்பட்டனர் சிலர் பயமுண்டு பட்டார். ஆஞ்சநேயமூர்த்தி சில பேரை ஓடி போய் அடிக்கிறாராம். அப்படிலாம் வரிசையா எப்படி அவர் போர் செய்தார், அவரோட போர் முறை என்ன. ஓடிக்கொன்றனன் சிலவரை உடல் தோறும் கூடிக்கொன்றனன் சிலவரை கொடி நெரு மரத்தால் சாடிக்கொன்றனன் சிலவரை பிணம்தொறும் தடவி தேடிக்கொன்றனன் சிலவரை கரங்கென திரிவான். இப்படி ஆஞ்சநேயமூர்த்தி எல்லா அசுரர்களையும் அடிச்சு கொன்ன உடனே இங்கையில ரத்த ஆறா ஓடித்தான். கருது காலினும் கையினும் வாலினும் கட்டி சுருதியே அன்ன மாருதி மரத்திடை துறப்பான். கையில கொஞ்சம் பேரு, காலில் கொஞ்சம் பேரு, வால்ல கொஞ்சம் பேரு, எல்லாரையும் வேதத்தை ஒத்த மாருதி எல்லாரையும் கட்டி அடின்னு அடிச்ச. எத்தனை உலகங்களுக்கு போய் எத்தனை நாட்டில் இருக்கிற இனங்களை எல்லாம் மோசமான முறையில் அநியாயமாக அடித்து சண்டை போட்டு தேவையில்லாமல் இவன்ட்ட சண்டைக்கு வராத நாடுகள்கிட்டெல்லாம் இவெல்லாம் முண்டி அடிச்சுட்டு போய் சண்டை போட்டா. பெண்களை எல்லாம் மோசமாக நடத்தினால்தான் பிரம்மா சாபம் கொடுத்தார். நீ பிடிக்காத பண்ண கைமே வச்சானா அவன் தலை வடிச்சு போயிடும்னு எல்லாம் பயங்கரப்படுத்தின. இவாளுடைய தைரியத்தினால தானே பண்ணுறான். ராவணன் ஒத்தனே எல்லாரோடையும் சண்டை போட முடியுமா? அவன் பெரிய படையல்லவா அவனுக்கு. அவா பண்ண கர்மத்துக்கு சுவாமியே நேரில் வந்து வேற ரொம்ப ஸ்பெஷல். அவளுக்கு தன் கையாலேயே அடித்து உதச்சி முக்தி கொடுத்தார். பயங்கர மலையா இருக்கிற அசுரர்களை எல்லாம் தூக்கி அடிச்சதுனால போய் மண்டபத்து மேலெல்லாம் அவ விழுந்து அந்த மண்டபம்லாம் உடஞ்சி விழுந்து அவர் எடுத்து எரிஞ்ச அரக்கர்கள் போய் அரக்கர் குல மக்கள் மேலேயே விழுந்து அவா குலத்தையே அழிச்சா. பயங்கர வெறியா சண்டை போடாம இப்ப பயந்து போய் நின்ன நிறைய பேரை சுவாமி மன்னிச்சு விட்டுட்டாலாம். போங்கடா எல்லாரும் உங்க வீட்டுக்கு அப்படின்னு உத கொடுத்து அமிச்சாராம். விட்டுடுங்கோன்னு கெஞ்சின வாழையெல்லாம் அவா பொண்டாட்டிமார்கள்ட்ட அவ ஹஸ்பண்டை விட்டு கொடுத்தாராம். இங்க பாரு அரக்கர்களுடைய உடலா இருந்துதான். சாதாரணமா எல்லாரையும் டெரரைஸ் பண்ற யமன் ஓஞ்சி போயிட்டாராம். சுவாமி அடிக்க கீழ் விழுந்து சாகரவாழ உயிரை எல்லாம் போய் எடுத்து டயர்டாயி ஐயோயோ அப்படின்னு உட்காந்துட்டாராம். ஊனெல்லாம் உயிர் கவர்வுறும் காலன் ஓய்ந்து உலந்தான். ஆனா சுவாமி மட்டும் டயர்டே ஆகாம சண்டை போட்டுட்டே இருக்காரு. இன்னும் தான் எல்லாரையும் மாருதி சாடுகை தவிரான். மீனெல்லாம் உயிர் மேகமெல்லாம் உயிர் மேல் வானெல்லாம் உயிர் மற்றெல்லாம் உயிர் சுற்றி. அம்மனுக்கு போய் அந்த உயிரை எல்லாம் எடுத்துன்னு போக வேண்டாமா? அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க வேண்டாமா? அவன் பண்ணி டயர்ட் ஆயிட்டானே. ஆனா மாருதி நிறுத்த மாட்டேங்கிறாரே, அடிச்சு கொண்டுட்டே இருக்காரு அசுரர்களை. அதனால எல்லா இடத்துலயும் உயிர்களா அப்படியே நிக்கிறதான், வெயிட் பண்ணிட்டு இருக்கான் யமன் வந்து கொண்டு போறதுக்கு. இவ்வளோ நடந்தும் புத்தி வராத எத்தனையோ அசுரர்கள் இன்னும் கோவப்பட்டுண்டு ஆஞ்சநேய சுவாமியை சுத்தி சூழ்ந்துண்டு சண்டைக்கு வந்துட்டே இருக்கலாம். இது எப்படி இருக்குன்னா இருண்ட மேகங்கள்லாம் சூழ்ந்துண்டு வானத்துல சூரியனை மறைக்க பார்க்குற மாதிரியும் சூரியன் அதுக்கு நடுவில் பளிச்சிடுற மாதிரியும் ஆஞ்சநேயமூர்த்தி நடுவில் நின்றுருக்காராம். எல்லாரும் அடி வாங்கி விழுந்தாலும் அவ கையிலேருந்து விழுந்த வாழ் வேலெல்லாம் சுவாமி மேலே பட்டுதே. அதனால அவருக்கு உடம்புலெல்லாம் விழுப்புண்கள் உண்டாச்சான். ருத்ராவதாரமான ஆஞ்சநேயமூர்த்தி போடுற போரை பார்க்கறதுக்கு இவர்கள்லாம் வந்து நின்று வேடிக்கை பார்த்தாலாம். அசுரர்கள்லாம் என்ன அநியாயம் பண்ணினா பாரு இப்ப நன்னா மிதிபடுறான்னு பார்த்து சந்தோஷப்பட்டு சுவாமி மேல பூ மாறி பொழிஞ்சாலாம். நாழி சண்டை போட்டு கூட துளி கூட டயர்டே ஆகலையாம் சுவாமி. நல்லற வீரனான சுவாமி உயிர்த்திலன். துளியாவது ஐயோ அப்படின்னு சொல்றதோ டயர்டாகிறதோ மூச்சு விடுறதோ வேர்த்து கொட்டுறதோ ஒன்றும் கிடையாது. கூலாக சண்டை போட்டுட்டே இருக்கார். எல்லா காவலர்களும் ஓடி போய் ராவணங்கிட்ட சொல்றா. அவளால் ஈஸியாவது ஓடி போய் சொல்ல முடியறதா? நடக்கவே முடியல. எல்லா இடத்துலையும் ஒரே பொணக்குவியல். அது மேலெல்லாம் விழுந்து வாரிண்டு போறா. மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க டயர்டாகி பயத்தினால உடம்பெல்லாம் நடுங்கி ஐயோ இப்படி ஒன்று நம்ம பார்த்ததே இல்லை இன்னும் பயந்து போய்
பேச முடியாம, பேச்சு வராம, கைய காலை ஆட்டி தனக்கு பின்னாடி திரும்பி திரும்பி பார்த்து அங்க இங்கே பார்த்து எங்கேயாவது வந்துட போறாரு ஆஞ்சநேயமூர்த்தின்னு நடுங்கிறாளாம். அவளோட இந்த நிலைமையே பார்த்து ராவணன் புரிஞ்சுட்டான். என்னடா ஆச்சு, எல்லாரும் ஓடி போயிட்டாளா சண்டை போடாம, இல்ல சண்டை போட்டு எல்லாரும் செத்து போயிட்டாளா, என்னை பத்தி பயம் இல்லாம என்னையே மறந்து போயிட்டாளா, என்னடா நடந்தது அப்படின்னு கேக்குறாரு. அவ சொல்றா, ஒரு மாதிரி மூச்சை வர வச்சுட்டு அவ எல்லாரும் ஓடலை, ஒளிஞ்சுக்கல. ஒருத்தன் தனக்கு அறிவுக்கு தெரிஞ்சு பொய் சாட்சி சொல்லி இல்லாத பழிய ஒருத்தர் மேல போட்டான்னா அந்த குலம் எப்படி அழிஞ்சு ஒழியுமோ அந்த மாதிரி அழிஞ்சு போயிட்டா அசுரர்கள் அப்படின்னு சொல்றான். நடுவில் வெப்பார் கம்பர் நம்மளுக்கெல்லாம் செக்கு. புலம் தெரி பொய் கரி புகழும் புன்கணார் குலங்களில் அவிந்தனர் குரங்கினால் என்றார். அவனனுக்கு ரொம்ப அவமானமாயிடுத்து, வெக்கப்பட்டு எல்லாரையும் பாட்டு அதட்டுறான். வந்திருக்கிறது என்ன சாதனம்னாவது உங்களுக்கெல்லாம் தெரியுமா? அவன் அதட்டல்ல எல்லாரும் நடுங்கி பயத்திலையும் வெக்கத்திலையும் கண்ணை மூடிட்டு பேசாம நிக்கிறா. குரங்கு அசுரர்களை கொன்னுதுன்னு சொன்னேளே, அதை நீங்க கேட்டு கேள்வி முறையினால சொல்லலா, உங்க கண்ணாலேயே பார்த்தேளா, சொல்லுங்க உடனே அப்படின்னு கத்துறான். அம்மா யாரோ கதை கட்டி விட்டுருக்கா, அதை கேட்டுன்னு வந்து சொல்றேளா இங்க அப்படின்னு கேட்கறான். இந்த சோலையெல்லாம் காவல் பண்ற காவலாளர்கள் இவெல்லாம் போர் வீரர்கள் கிடையாது, செத்து போனது ஆர்மி. இவன் ராவணன் கிட்ட பதில் சொல்றதெல்லாம் போலீஸ். அவ சொல்றா, நாங்கெல்லாம் ஒரு பக்கத்துல மறைஞ்சு நின்று எங்க கண்ணால பார்த்தோம். அந்த அரக்கர் சேனையெல்லாம் அந்த குரங்கானது எல்லா பக்கத்துலையும் வளைச்சு சுத்தி சுத்தி சுழட்டி மரத்தால அடிச்சு எல்லாரோட உயிரையும் வாங்கிடுத்து அப்படின்னு சொல்றான். அதுவும் பண்ணிட்டு அங்கே தான் இருக்கு, இன்னும் போகலை. இப்படியெல்லாம் சொன்ன உடனே ராவணன் யோசிச்சு ஜம்புமாலியை கூப்பிடுறான். ஜம்புமாலிங்கிறவன் பிரஹஸ்தனோட புள்ள. பிரஹஸ்தன் யாருன்னு கேட்டா ராவணனோட சேனாபதி, ஆர்மி சீஃப். ராவணனுக்கும் மாமா முறை உள்ளவன். அவனோட புள்ள ஜம்புமாலி. அவன் பயங்கர அசுரன், வயசுல சின்னவன், ஆனா பராக்கிரமசாலியான அசுரன். அவன் ராவணன் பக்கத்தில் இப்போ கையை கூப்பி நின்றுட்டுருக்கான். அதனால் இவன் தான் கையில் கிடச்சான்னு நீ போய் ஜம்புமாலியை பார்த்து அந்த குதிரைப்படையை நன்னா சுற்றி வளைச்சு அந்த குரங்கை நன்னா பிடிச்சி இழுத்துன்னு வா, அதை கட்டி கொண்டு வந்தால் தான் என் கோபம் போகும் அப்படின்னு சொல்கிறான். கேட்டவுடனே ஜம்புமாலிக்கு ரொம்ப சந்தோஷம். இங்கே இத்தனை அசுரர்கள் இருக்காளே, நான் கொடுத்து வச்சிருக்கேன், என்னை பார்த்து நீ இது இப்போ சண்டைக்கு போயிட்டு வான்னு சொன்னேல, இந்த அளப்பரும் அரக்கர் முன்னர் நீ இது முடித்தி என்று ஏயினை என்னை அனுச்சேளே, என்னை விட வசத்தியா இனிமே யார் இருக்க முடியும்னு ரொம்ப கம்பீரமா கௌரவமா சந்தோஷமா போறான். இலங்கை வேந்தனோட போர் சினமே ஒரு உருவமா எடுத்து போற மாதிரி போறான். அது ராவணனோட கோபம் முழுக்க ஒரு உருவம் எடுத்து போன மாதிரி. அவன் கூட அவனோட நண்பர்கள் எல்லாம் சேனையில சேர்ந்துண்டு அவ அப்பா பிரஹஸ்தன் கொடுத்த சேனையும் கூட்டிண்டு பெரிய பெரிய யானை, பெரிய வெள்ளையான கொடி உள்ள தேர்கள், நல்ல பளபளப்பா பெரிய ஆர்மி எடுத்துட்டு போறான். வால்மீகி சொல்லியிருப்பார், கழுதைகள் பூட்டின தேர் மேல ஏறி வந்தான் அப்படின்னு. திருப்பியும் கம்பர் ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாரு, என்னென்ன விதமான ஆயுதங்கள் எடுத்துட்டு போனான். தோமரம், உலக்கை, கூர்வாள், சுடர்மழு, குலிசம், தோட்டி, தாமரம் தின்ற கூர்வேல், தழல் ஒளிவட்டம், சாபம், காமர் தண்டு எழுக்கள், காந்தும் கப்பணம், காலபாசம், மாமரம், வலயம், வெங்கோல் முதலிய வயங்க மாதம். பெரிய பெரிய தண்டாயுதம், உலக்கை, கூர்மையான வாள், வஜ்ராயுதம் மாதிரி இருக்கிற வாட்கள், கூரான வேலாயுதங்கள், காலபாசம்னு வேற சொல்றாரு, யமன் கையில் வச்சுட்டு இருக்கா மாதிரியான தடியான கயறு என்னென்னமெல்லாம் வச்சுட்டு போகிறாளாம். பயங்கரமான அம்புகள் எல்லாம் எடுத்துட்டு போகிறான். அதெல்லாம் பார்க்கறதுக்கு பளபளன்னு ஷார்ப்பாக இருக்குது. ரதத்து மேலெல்லாம் கொடிகள் இருந்தது, அது பார்க்கறதுக்கு மெல்லிஸாக இருந்துதான். அது எப்படி இருந்ததுன்னா, எல்லாம் பெருசு பெருசாக எடுத்துன்னு போன படை ஆயுதங்களால் குத்தப்பட்டு மேகங்கள்லேருந்து மழை திடீர்னு பொழிஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது அந்த கொடியெல்லாம். உயர்வு நவிர்ச்சி அணி, கொஞ்சம் வசத்தி சொல்கிறது, அப்போ தான் அதோடைய பிரம்மாண்டத்தை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வரதுக்காக. பல வகையான சத்தங்கள் போடுற அந்த சேனை, முரசதிர்றது, அழகிய சங்கெல்லாம் ஒலிக்கிறது, தேர் சில்லிகள்லாம் இடிச்சுக்கிறது, குதிரைகள்லாம் கணச்சு போடுற சத்தம், யானை போடுற சத்தம், மிருகங்கள் மேலெல்லாம் கட்டின கிண்கிணி மணிகள் அசைஞ்சு ஆழி உண்டாக்குற சத்தம், நடுவில் இதையெல்லாம் பார்த்து அதிசயப்பட்டு வேடிக்கை பார்த்து பேசிட்டு இருந்த தேவர்களுடைய சத்தமும். வார்த்தைகளால் ஒரு பிக்சரை பெயிண்ட் பண்ண முடியும்னா அது எப்படி இருக்கும்? சேயிங் இருக்கே, a picture is worth 1,000 words அப்படின்னு. யாரோ முயற்சி எடுத்து வரைஞ்ச சித்திரம்னா பரவாயில்ல,
சினிமாலாம் எடுக்கிறாளே கேமராவில் அதுலேயும் நிறைய எஃபர்ட் இருக்குது. பட் அந்த எஃபர்ட்டை வார்த்தைகளால் கொண்டு வர முடியறது தானே பெரிய சாமர்த்தியம். என்ன பர்சனலி கேட்டால் ஐ வுட் டேக் தோஸ் 1000 வேர்ட்ஸ் அட் எனி டைம் ஆஃப் டே. ஜம்புமாலியோட படைகள்லாம் போகிறதே புழுதி கிளம்பி மண்ணெல்லாம் பறந்து அது மேலே சூரிய ஒளி பட்டு அந்த இடமே ஒரு கோல்டன் ஹியூவாக இருந்துதான். உடனே படிக்கிறவா யாரோ 10 பேர் போனான்னு நினச்சிட்டு இருப்படாதே. அதுக்காக சொல்கிற, இந்த ஜம்புமாலியை சுற்றி போன அரக்கர் படையில் போன தேர்கள்லாமே 10,000, அதில் பொருத்தி கொண்டு போகிற யானைகள் எல்லாம் 20,000, குதிரையெல்லாம் யானையின் இரட்டி, அதில் 2 மடங்கு. கூட போன காலாட்படைகள் குதிரையோட 2 மடங்கு. இப்போ ஒரு மாதிரியான பிரம்மாண்டத்தோட பிக்சர் நம்மளுக்கு தெரியறதா? அதில் போனவா இப்போ ஜூம் பண்ணி சொல்கிறார் யார் யார் எப்படி எப்படி. இந்த தேர் மேலே போன வீரர்கள் நிறைய பேர் தனுர்வேதத்துக்குரியவர்கள், கையில் வில்லெல்லாம் வச்சுண்டு பயங்கர சாமர்த்தியம் உள்ளவர்கள், மாய வித்தியில வல்லவர்கள், ரொம்ப சிரமப்பட்டு பல வரங்களை பெற்றவர்கள், வலிய வீரத்தை காட்டும் கண்களை உடையவர்கள், உறுதியான தோள்களை உடையவர்கள், பழமையான வீரக்குடியில பிறந்தவா, அம்பரா துணி முதுகலை உடையவா, பொன்னால செய்யப்பட்ட கவசங்களை போட்டுருக்கா. இப்படியே அடிக்கின்றே போறார். குதிரை வீரர்கள் எப்படி இருந்தா, யானை வீரர்கள் எப்படி இருந்தா, வரிசையாக அந்த சேனையை விவரிச்சுட்டே போகிறார். இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் படிக்க வேண்டிய அவசியமே இல்லை. பட் அந்த பிரம்மாண்டம் அது எப்படி எழுதியிருக்கார், அந்த காட்சி நம்ம கண்ணு முன்னாடி எப்படி வருது, இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக நான் சும்மா சொன்னேன். நடத்திட்டு போன ஜம்புமாலி எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்கிறார். பயங்கரமான ஒளி வீசுகிற கோரை பற்களோட பெரிய சேனை தன்னை சூழ்ந்து வரவும், தேவர்களையெல்லாம் பயன் சூழ்ந்து கொள்ளவும், பெரிய மார்பில் கவசம் போட்டுண்டு மின்னல் ஒளி போன்ற பிரகாசிச்சுண்டு 2 மலைக்கு நடுவில் நெருப்பு வச்ச மாதிரி இருந்தான் நான் பார்க்குறதுக்கு. அவன் தோள்களுக்கு நடுவில் அவன் கோவமாக போகிறது. இவாலாம் இப்படி வரத்தே அசோகவனத்தில் இப்போ தனித்து நின்றுருக்கார். எல்லாரையும் போட்டு தள்ளிவிட்டார் ஆஞ்சநேயமூர்த்தி. இப்போ கொஞ்ச நாழியாக யாரையும் காணுமே, என்னடா அது நம்ம ஆரம்பித்த சண்டை புசுக்குன்னு பாதியில் போயிடுத்தேன்னு வருத்தப்பட்டு யாரா வராளான்னு எட்டி பார்த்துன்னு இருக்கார். ஒரு பெரிய தோரண வாயில் இருக்குது, அது மேலே ஏறி நின்று எட்டி பார்த்துன்னு இருக்கார். அது பார்க்கறதுக்கு கடல் அலைக்கு நடுவில் எல்லா கிரணங்களோட ரேஸோட சன் அப்படியே உதிச்சு மேலே வரா மாதிரி ஜோதிர்மயமாக இருந்தாராம். மேற்கொண்ட ஆள் வரணுமே, அதுக்காக இப்போ ஒரு கர்ஜனை செய்கிறார். அவர் போட்ட கர்ஜனையில் மேகமெல்லாம் இடியோட ஒன்று இடிச்சுட்டு பொத்துன்னு விழறதான். கடலெல்லாம் தன்னுடைய சத்தத்தை நிறுத்திட்டு கப்புன்னு சைலண்ட் ஆகிடுதான். மலை பொந்தில் இருக்கிற பாம்பெல்லாம் தன்னுடைய நஞ்சோட சேர்த்து உயிரையும் உமிழறதான். கொல்றதையே இயல்பாவுடைய அரக்கருடைய நெஞ்சிலெல்லாம் அச்சம் குடிபுகிறதான். சரி, அசுரர்கள் தான் பயப்படுறான்னா தேவர்கள் தான் எட்டி பார்த்துட்டு இருந்தாளே, அவெல்லாம் எப்படி இருந்தா நடுங்கி போயிட்டாலாம். பகவான் ஸ்ரீராமர் கோதண்டத்தை எடுத்து நான் பூட்டி ஓசை எழுப்பினா அது எப்படி சத்தம் உண்டாக்குமோ அந்த மாதிரி கர்ஜனை பண்ணாராம். 8 திசையிலையும் நிக்கிற அஷ்டதிக் கஜங்கள்லாம் தங்களுடைய செருக்கு, அவளுடைய கர்வம், நாங்கெல்லாம் பெரிய ஆளு அப்படின்னு இருக்கிற கர்வம் அழிஞ்சு போற மாதிரி, தென் திசையை உடைய யமன் அவன் மனசு துணுக்குறா மாதிரி, வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள்லாம் பூ விழறா மாதிரி கீழே உதிர்ந்து போற மாதிரி, பூமி பொளந்து போற மாதிரி ஒரு பெரிய சத்தத்தோட தோள் கொட்டினாராம். இப்போ ஜம்புமாலியோட சேனை கிட்ட வருது. ஆனால் கிட்ட சரியா போக முடியாம, ஆஞ்சநேய சுவாமியை நெருங்க முடியாம அவஸ்தப்படுறான். எங்க பார்த்தாலும் அவளுடைய மனுஷா, சண்டைக்கு போன அரக்கர்களோட உடம்பு கிடக்கு, எல்லா இடத்துலையும் சேரா ரத்தம் தேங்கி இருக்கு. அடக்க முடியாம எடறி விழுந்துட்டு எப்படிடா போய் சண்டை போடுறதுன்னு அவஸ்தப்பட்டுன்னு நிக்கிறா. பார்த்துட்டு ஜம்புமாலி சொல்றான், டேய் நீங்கெல்லாம் அந்த பக்கமா போங்கோ, நாங்கெல்லாம் இந்த பக்கத்துலேருந்து வரும், 2 பக்கமா போய் அட்டாக் பண்ணலான்டா அந்த குரங்க அப்படின்னு. எல்லாரும் தாண்டி குதிச்சுண்டு முண்டி அடிச்சுண்டு கஷ்டப்பட்டு போறா. இதையெல்லாம் பார்த்துட்டு வெற்றி தோள்களை உடைய வீரனான சுவாமி சந்தோஷப்பட்டாராம். அப்பாடா, நம்ம நினச்சது நடந்தது, வந்துட்டா இவாலாம் சண்டைக்குன்னு. ஒருத்தரை பிடிக்கிறதுக்கே இத்தனை பேர். ஆஞ்சநேயமூர்த்தி ஒருத்தர் இல்லையாம், அவரே ஒரு தனி ஆர்மியா. ஐயனும் அமைந்து நின்றான் ஆழியான் அளவின் நாமம், நெய் சுடர் விளக்கின் தோன்றும் நெற்றியே நெற்றியாக, மொய் மயிர் சேனை பொங்க முரண் அயில் உகிர்வாள் மொய்த்த, கைகளே கைகளாக கடைக்கூழை திருவாலாக. ஐயனாகிய ஆஞ்சநேயமூர்த்தி ஒருத்தரே அளவில்லாத நாமங்களை கொண்ட திருமாலுடைய பெயர்கள் ஒன்னொன்னும் ஒரு சேனை ஆளா ஆனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு கூட்டமே ஒரு ஆளா சேர்ந்திருக்கா மாதிரி இருக்கார். அவருடைய சுடர் ஒளி வீசுற நெத்தியே முன்னணி சேனை. அவர் உடம்புல ஒரு குரங்கு
இனம் அப்படின்னு சொன்னால் உடம்புல ரோமங்கள் இருக்குமே, அவர் உடம்புல இருக்கிற ரோமங்கள் ஒவ்வொன்றும் படை வீரர்கள். கூர்மையான நகங்களை உடைய பலசாலியான 2 புஜங்கள், ஆஜானுபாகுவான புஜங்கள் ரெண்டுமே 2 பக்கத்து சேனைகள். அப்போ பின்னணி சேனை வேண்டாமா, அதுதான் திருவால். எல்லாம் சேர்ந்து அவர் ஒருத்தரே 1 மேன் ஆர்மியாக நின்னாராம். கிட்ட வந்த அரக்கர்கள் எல்லாரும் பயங்கரமா கத்திண்டு ஆரவாரம் பண்ணிண்டு ஒரே சமயத்துல ஒளி வீசக்கூடிய வேல்களையும் வாள்களையும் எல்லாத்தையும் ஒரே சமயத்துல அவர் மேல போட்டாலாம். பரிபூர்ணமான சுத்த வீரர்கள். ஒரு ஆளை ஒரு பெரிய படையே ஒரே சமயத்தில் வந்து தாக்குறது. அதையெல்லாம் ஆஞ்சநேய சுவாமி சும்மா தட்டி விட்டு அந்த வேல் வாழ் கையில் எது கிடச்சிதோ அதை நன்னா பிசைஞ்சுட்டாராம். இனிமேல் அதை எடுத்து யாராலையும் எது மேலேயும் யூஸ் பண்ண முடியாது. ஆனால் அவளுடைய ஆட்டிடியூடையும் அவள் எதை சப்போர்ட் பண்ணுறா, எதுக்காக சண்டை போடுறாங்கிறதுனாலையும் கோபம் கொண்டு நெருப்பு என வெகுண்டு அப்படின்னு எழுதியிருக்கார். சரியான கோபம் வந்துடுது சுவாமிக்கு. கீழே குனிஞ்சு பார்த்தார், ஒரு தடி இருந்தது, அது நன்னா கையில் எடுத்துட்டார். ராமாயணத்தில் எல்லாமே டீச்சிங்கிறதுனால எந்தெந்த இடத்துல முடியுமோ அந்தந்த இடத்துல கம்பரும் சரி வால்மீகியும் சரி நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டே இருப்பா. பார்க்கறதுக்கு பேலன்ஸ்டாக எப்போவுமே ஒரு நிலை குலையாத மலை மாதிரி இருந்த ஆஞ்சநேய மூர்த்தியும் கோபம் கொண்டார். வாலில் பிடிச்ச தீயோட ஒரு ஒசரமான சிகரத்து மேலே ஏறி நின்று சுற்றி வர நடந்த அழிவை பார்க்குறார், எல்லாத்தையும் எரிச்சதுக்கப்புறம். அப்போது அவரே நினச்சிக்கிறார், கோபம் வந்து என்னெல்லாம் செஞ்சுட்டோம், கோவப்படுற மனுஷன் எப்படி கண்ணு தெரியாமல் எப்படியெல்லாம் நடந்துக்கிறான், கோவப்படக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிறார். இப்போ சீதாதேவியை எடுத்துன்னு வந்ததோடு இல்லை, இது வரைக்கும் இந்த அசுரர் கூட்டம் எப்படியெல்லாம் நடந்தது அப்படிங்கிறதுல கண்டிப்பாக ஒரு அரசீற்றம் அவருக்கு இருந்தது. இப்போது ஒரு பெரிய தோரணத்து மேலே ஏறி உட்காந்துருந்தாருன்னு சொன்னாலே அதுலேருந்து இறங்கி வந்தார். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு அசுரர்களுக்கு தெரியாது. இருந்தனன் எழுந்தனன் இழிந்தனன் உயர்ந்தான் திரிந்தனன் புரிந்தனன் என நனி தெரியார் விரிந்தவர் குவிந்தவர் விலங்கினர் கலந்தார் பொருந்தினர் நெருங்கினர் களம்பட புடைத்தான். இவர் எப்போ இறங்கி வந்தார், எப்போ என்ன பண்ணாருங்கிறதே புரியலை அங்கே இருந்த வாழ்க்கை யாருக்குமே. அவ்வளோ வேகமாக அவர் செயல்பட்டாராம். இருந்தவர் எழுந்து இழிந்து உயர்ந்து திரிந்து போர் செய்தார். இங்கே சில பேர் செதறி போனா, சில பேர் ஒன்று கூடி ஒடுங்கிண்டு நின்னா புரியவே இல்லை அவளுக்கு. அவளை எல்லாம் சுவாமி களம்பட புடைத்தார்.